ஹாய் வெல்கம் பேக். இந்த மாதிரி விலாக் எடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவேன். ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு வரப்போ, தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா போகிறப்போ. ஆனால் எடுப்பேன். அதை கண்டினியூ பண்ணாமல் பாதியிலே வந்து வீடியோஸ் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருவேன். நாங்கள் வந்து இந்த டைம் திருவிழாக்காக வந்து ஊருக்கு வந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டே வந்து புளி சாதம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு மார்னிங் 4 மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஒரு 10 மணிக்கெலாம் வந்து 9, 10 மணிக்கு பெங்களூர் வந்துட்டு அப்புறம் இந்த சைடு வந்து குயிக்காக வந்துடலாம். 12 மணி நேரம் ட்ராவல்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். மதியத்துக்கு வந்து புளி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். காலையில் வந்து எங்கேயாவது ரோட்டு கடையில் இல்லை எங்கேயாவது வந்து டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பெங்களூரில் எனக்கு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றது எனக்கு யாருக்குமே வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா வந்து சாம்பாரில் பயங்கர இனிப்பாக இருக்கும். எனக்கு ரவா இட்லி அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வீட்டில் மாதிரி மாவு அரைச்சி அந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். அங்கே ஆந்திராலையும் வந்து ரவா இட்லி தான். நம்ம இட்லி வெளியில் சாப்பிடவே முடியாது. அதனால வந்து மார்னிங் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 4 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் குயிக்காகவே வந்துட்டோம். ஒரு 9 மணி போல் அந்த மாதிரியே வந்து பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர் வந்துட்டு அங்கே ரோட்டு கடை பார்த்தோம். அதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டர்லேயே வந்துடலாம். சிட்டிக்குள்ளே போனோம்னா ரொம்ப டிராஃபிக் ஆயிரும்னு சொல்லி கொஞ்சம் அவுட்டரில் வந்து நாங்கள் ஷார்ட்கட்டில் வந்தனால அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அதுலேயே வந்து சாப்பிட்டோம். அது ஒன்றும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. வேறு வழியில் சரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு 2 ரவா இட்லி, அப்போ அது கூட வந்து கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் தேங்காய் சட்னி கொடுத்தாங்க. எனக்கு ரவா இட்லி சுத்தமாக பிடிக்கல. சாம்பார் அதை விட எனக்கு வந்து சாம்பார் மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். அது இனிப்பு வேறு பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அதனால் வந்து சரி அவங்க தேங்காய் சட்னியில் வந்து புதினா போட்டு அரைச்சிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சாப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு டைம் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நம்ம பச்சை கொத்தமல்லி போட்டு தேங்காய் சட்னி அரைப்போம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சிருந்தாங்க. அந்த புதினா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு அது சட்னி பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எதுவுமே வந்து பச்சையாக எதில் போட்டு அரைச்சாலும் நான் சாப்பிட்டுப்பேன். தம்பிக்கும் கொஞ்சம் பாப்பாவுக்கும் லைட்டாக ஊட்டிட்டு ஆளுக்கு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டோம். அங்கேயே வந்து குட்டீஸ் விளாடுற மாதிரி கொஞ்சம் ப்ளேஸ் இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் தூரியில் உட்கார வச்சுருந்தோம். அதுவும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. பயப்படவே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிற குட்டி குட்டி விளையாட்டுதுலாம் எல்லா இதுலேயும் வச்சு கொஞ்சம் நேரம் ஆட விட்டு, கொஞ்சம் நேரம் குதிரை மாதிரி இருக்கும் அதுலலாம் உட்கார வச்சு ஓட்ட விட்டு, அப்படியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கடுத்து வந்து டைரெக்டாக அடுத்து வந்து நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஓகேங்க. இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் இல்லை வந்து லன்ச்சு எங்கே சாப்பிட்டாலும் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு நம்ம இடத்துக்கு போகிற மாதிரி போயிடணும்னு பிளான் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் ஒசூருக்குள்ளே நுழைஞ்சு கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸு அப்புறம் வந்து வெங்காய போண்டா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஆந்திராவிலேருந்து கர்நாடகா பார்டர் முடிஞ்சு ஒசூருக்குள்ளே நுழையிறப்பெல்லாம் அப்படியே தமிழ் எழுத்து அங்கங்கே பார்த்தா அப்பா எங்கேயோ அடைச்சி வச்சிருந்து அப்படியே வந்து அப்பா எங்கேயோ வந்துட்டோம்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் அத்தை மாமா அவங்களாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை குடிச்சிக்கிட்டாங்க. அவங்க டீ குடித்தாங்க. அப்புறம் அவங்க பஜ்ஜி சாப்பிட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காய போண்டாவும் ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இதுக்கிடையில் வந்து தர்மபுரி தாண்டி வர்றப்போ வந்து தர்மபுரி தாண்டி வர்றப்போ சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இல்லை அங்கே நிறுத்தலாம் இங்கே நிறுத்தலாம் இல்லை கொஞ்சம் குயிக்காக முன்னாடி போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. இதில் சேலத்துக்கிட்ட வர்றப்போ மாம்பழம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்தா ரோட்டில் அத்தனை போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஆந்திராவில் வந்து எனக்கு மாம்பழ ஃப்ளேவரே வந்து சாப்பிட்ட மாதிரி கிடைக்கல. நினச்ச மாதிரி சாப்பிட முடியல. ஓகே மாம்பழம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து சேலம் கிட்ட வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து நாங்கள் அங்கே இருக்கப்பே வந்து இளநீ வந்து கொடுத்துருவோம். ஆளுக்கு ஒரு இளநீ வந்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பாட்டில் கொண்டு போய் வச்சு இளநீ கடை கரக்காட்டே வெட்டி ஊற்றி தர சொல்லி அப்படியே வந்து கொடுத்துட்டோம். நான் நவாப்பழம் எங்கே பார்த்தாலும் வாங்காமல் இருக்கவே மாட்டேன். அதனால் நவாப்பழம் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் சேலம் தாண்டி ஒரு இடத்துல ரோட்டோரத்தில் நிறுத்திட்டு ஒரு மரத்துக்கடியில்
நாங்கள் கொஞ்சம் அரைக்குறையாக தான் பிளான் பண்ணி வந்தோம். அதனால் விரித்து உட்காரக்குலாம் எதுவும் கிடையாது. குட்டீஸ் வச்சுட்டு எதுவும் பண்ணவும் முடியல. ஒரு வழியாக காலையில் 4 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 4 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணவே முடியல. அதனால் வந்து குட்டீஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா குளித்து விளாட விட்டுட்டு நைட்டுக்கு வந்து அத்தை தோசையும் கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தாங்க. வந்து அப்படியே சாப்பிட்டு குட்டீஸுகளை குளிக்க வச்சு அப்படியே வந்து படுத்தாச்சு. ஓரளவுக்கு விலாக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.